நியூஸ் டுடே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் லோகநாதன். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பவர் துரை தமிழ்ச்செல்வன், திமுக செய்தி தொடர்பாளர் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். உலக அளவில் ரொம்ப ஃபேமஸாக பேசக்கூடிய ஒரு விஷயம், இன்று நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ். கிட்டத்தட்ட 1,80,000 ஃபோட்டோஸ், ஒரு 3,000 வீடியோஸ், உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு தலைவர்கள் இந்த ஃபைல்ஸில் சிக்கியிருக்காங்க. இது பற்றி உங்களுடைய பார்வை என்ன? 2019 மே 23 அந்த எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வரும். அந்த ரிசல்ட் வர அன்னைக்கு இந்த எப்ஸ்டீன் வந்து எட்வின் பேனியான் இருக்க ஒருத்தருக்கு மெயில் போட்டிருக்காரு. என்ன மெயில் போட்டிருக்காருன்னா, ஒருத்தர் பிரதமர் மோடி என்னை சந்திக்கிறதுக்கு ஒரு ஆள் அனுப்பியிருக்காரு, அவரை நான் சந்திக்க போகிறேன் அப்படின்னு மே 23 இந்த மெயிலை போட்டிருக்காரு. அந்த நபர் யார் தெரியுமா? நம்ம அனில் அம்பானி. அவர் பிரதமர் மோடியின் அறிவுறுத்தலின்படி, அவர் வந்து மோடியோட அறிவுறுத்தலின்படி அனில் அம்பானி இவரை சந்திச்சிருக்காரு. இவரை சந்திச்சது நோக்கம் என்ன அப்படின்னா, பல விளையாட்டுகள் அங்கே நடந்திருக்கு. அந்த சந்திப்பு ஒரு இனிதாக முடிஞ்சிருக்குன்னு திருப்பி ரிப்ளையும் மெயிலும் கொடுத்துருக்காரு. ஓகே, அந்த சந்திப்போட ரொம்ப இனிமையாக முடிஞ்ச அந்த சந்திப்பு அப்படின்னு திருப்பி ரிப்ளை பண்ணியிருக்காரு. இவரோட அறிவுறுத்தலின்படி மோடி வந்து ஒரு 2 மாதங்கள் கழித்து இஸ்ரேல் பயணம் செய்கிறார். அது யாருக்காக அப்படின்னா, அஃப்கோர்ஸ் நம்மளோட இப்போது இருக்கிற அமெரிக்க அதிபருக்காக, ட்ரம்புக்காக ஆட்டம் பாட்டம் சொல்லி ஒரு ஆட்டம் பாட்டம் அப்படின்ற அந்த மெயிலை வந்து அது அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு. இந்த பயணமே ட்ரம்புக்காக தான் நடந்திருக்கு. ட்ரம்புக்காக இந்த பயணம் வந்து மோடி மேற்கொண்டிருக்காரு. என்ன நடந்தது இஸ்ரேலில் போய் நல்லா டான்ஸ் ஆடி இருக்காரு, நல்ல குதூகலமாக இருந்திருக்கிறாரு, ரொம்ப ஜாலியாக இருந்திருக்காரு. அவர் மனசு வந்து அவர் மனசு ரொம்ப குளிர்விக்கப்பட்டது அப்படின்னு வந்து எட்வின் சொல்லியிருக்காரு இல்லையா? இது எதோட தொடர்ச்சி அப்படின்னா, இந்த ஒற்றை அமைப்பு, இந்த நாடே ஒற்றை தலைமையின் கீழே வந்து கூடினதோட அமைப்பு. ஒட்டுமொத்த மீடியாவும் தூக்கி வச்சு கொண்டாடிச்சு. மோடி தான் எல்லாம், மோடி தான் விஸ்வகுரு, மோடி தான் இந்த 56 மார்பு கொண்ட மோடி தான் கடவுளோட அவதாரம் அவரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு அது ஆச்சு. இது எங்க போய் முடிஞ்சது பாருங்க. ஒரு கேவலமான ஒரு புரோக்கர்கிட்ட போய் கையேறு நிலையில் நின்று ஒரு நாட்டோட ரகசியத்தை காக்க வேண்டிய பிரதமர் வந்து இன்னொரு நாட்டோட அதிபருக்காக ஒரு இடத்துல ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அங்கே போய் குதூகலமாகவும் ஜல்சா பண்ணிட்டு வந்திருக்காருன்றதுதான் இதோட எண்ணம். இதை பற்றி பேச முடியுதானா? பேச முடியல. உடனே இவனுக்கு என்ன சொல்கிறானுங்க, ராகுல் காந்தி பேர் இல்லையா? ராகுல் காந்தி பேர் 4 தடவை இருக்குது முஸ்லீம் ஃபைலில். ராகுல் காந்தியோட பேர் 4 தடவை இருக்குது. பிரதமர் மோடியோட பேர் மட்டும்தான் இருந்துச்சு. நீங்கள் 30 தடவை இருக்குது, 122 தடவை இருக்குது. ஓகே, அதுவும் அதிகம். 122 தடவை இருக்குது பிரதமர் மோடியோட பேர், 122 தடவை. ராகுல் காந்தி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுக்காக கொடுத்த அறிக்கைகளை அவர் ஃபார்வர்ட் பண்ணியிருக்காரு. ஓகே, பட் பிரதமர் மோடி இந்த பயணம் மேற்கொண்டது, அனில் அம்பானி சந்தித்தது, அவருக்கு ஆதரவாக, ட்ரம்ப்புக்கு ஆதரவாக அவர் என்னென்ன செயல்கள் ஈடுபட்டார்ன்றதா ரொம்ப கிளியராக வந்து எட்வின் ஃபைல்ஸில் இருக்குது. ஒரே ஒரு கேள்வி இதில் வருது இல்லைங்களா, ராகுல் காந்தி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை எப்ஸ்டீன் வந்து ஏன் வந்து ஷேர் பண்ணணுன்றது இன்னொரு கேள்வி இருக்குல்ல. எப்ஸ்டீனுக்கு வந்து இது ஒன்லி அவர் ரெக்கார்டாக மட்டும் பண்ணல, ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் வந்தால் அதை அப்படியே மற்றவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்காரு. ஓகே, இவரோட ஸ்டேட்மெண்ட்டும் மோடி 122 ஃபைல் இருக்கு இல்லையா, அந்த 122 ஃபைலுமே வந்து மோடி மேலே இருக்க புகார்கள் கிடையாது. மோடி ஏதாவது முக்கியமான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாரு, அவர் அதை அப்படியே சேவ் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி வந்தது தான். இதில் ஒரு 30 ஃபைல் நீங்கள் சொன்னதான், ஒரு 30 ஃபைல் தான் நம்ம தலைவனோட ஆட்டமெல்லாம் அங்கே தான் அரங்கேறி இருக்கு. இது நாள் வரலையும் வாய் திறக்கவே இல்லை. கேட்டால் உடனே நாங்கள்லாம் சும்மா ஏன் ஒரு பிரதமர் வந்து இஸ்ரேலுக்கு பயணம் மேற்கொள்ளக்கூடாதா? என்ன மாதிரியான அபத்தம்னா, ஒரு பொம்பளை பொறுக்கார் குழந்தைகளை வச்சு, பச்சிலம் குழந்தைகளை வச்சு பிசினஸ் பண்றாங்க. குறிப்பா ஏஜ் வந்து பார்க்கணும்ல, 12 வயது 13 வயது 10 வயது குழந்தைகள். எப்படி இது மனசு வந்து செய்ய முடிஞ்சதுன்னு தெரியல. நரமாமிசம் சாப்பிட்டுருக்காங்க. ஓகே, குழந்தைகளை கொன்று அவங்க குழந்தைகளோட மாமிசத்தை எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு இருந்தது. அதுவும் மென்ஷன் பண்ணிருக்கீங்களா? அதுவும் மென்ஷன் பண்ணிருக்கோம். ஓகே, இது இவ்வளவும் எப்படி ஒருத்தனால அரங்கேற்ற முடிஞ்சது? அப்படிப்பட்ட ஒரு ஆளால நம்ம விஸ்வகுரு எப்படி போய் இவ்வளவு எளிதா அவர்களோட உரையாடி நட்பு பாராட்டினார்? எப்ஸ்டீனுக்கு ஆதரவா என்ன வேணா செய்யற இடத்துல வந்து மோடி இருந்திருக்காரு. எவ்வளவு பெரிய இழுக்கு இது. சாதாரணமா நடக்கிற விஷயம் அது. ஒரு உலக குற்றவாளி ஃப்ளைட்ல ஜல்சா பண்ணியிருக்காரு. அவர் தனியா தீவு வாங்கி வச்சுட்டு பெரிய பெரும் முதலாளிகளுக்கு ஆதரவா அவர்கள் ரிலாக்ஸ் பண்ற இடமா அதை வச்சிருந்திருக்காரு. ஒரு உலகளாவிய பெருந்தலைவர்களை ஒருங்கிணைச்சு அவர்களுக்கு ஒரு மாஃபியா செட் பண்ணி அந்த இடத்துல அவங்க போனாங்கன்னா அவங்களை யாரும் ஐசோலேட்டட் வச்சு அவங்களை யாரும் எளிதாக தொடர்பு கொள்ள முடியாம, அங்கே நடக்கிற எந்த குற்றமும் வெளி உலகத்துக்கு வெளிவராமல் எப்படி தடுத்து கொண்டாடணும் அப்படின்றது தான் இதில் ரொம்ப சிறப்பாக இருக்கிற விஷயம்.
எதை கேட்டாலும் காங்கிரஸை குறை சொல்கிறதுக்கு பாஜக எப்பவும் துணிஞ்சிருக்கும். இதுலேயும் வழக்கம் போல் என்ன சொல்லியிருக்குன்னா 4 முறை 122 முறை வந்திருக்கு உன் பேர், குழந்தை இஸ்ரேலுக்கு பயணம் பண்ணியிருக்கிற, உங்கள் பேரை உங்களோட அட்வைஸின் பேரில் அனில் அம்பானி போய் பார்த்துட்டு வந்திருக்கிறாரு, அதுக்கெல்லாம் விளக்கம் சொல்ல துப்பு இல்லை. உடனே 4 பேரை ராகுல் பேர் வந்திருக்குன்னு சொல்கிறது எந்த மாதிரியான மனநிலையே புரிஞ்சுக்க முடியல. ஒரு மிகப்பெரிய பர்ச்சேஸ், ஆயுத பர்ச்சேஸ் வந்து பண்ணதை அந்த ஆண்டுகளில் கணக்கு காட்டுறாங்க. வெளியூர் ஒரு மிகப்பெரிய ஆயுத பர்ச்சேஸ் நடந்திருக்கு. அந்த ஆயுத பர்ச்சேஸ் எப்படி நடந்திருக்குன்னா இவர்களோட அட்வைஸின் படி நடந்திருக்கு. இதுக்கு அவர் வந்து மீடியேட்டராக இருந்திருக்காரு. இதுக்கு அவர் மீடியேட்டராக இருந்திருக்காரு. இது இங்கே வாங்கணும், இதை செய்யணும் அப்படின்ற மீடியேஷன் வேலை அழகாக பார்த்துருக்காரு. இவ்வளோ கேவலமான பொறுக்கி வேலை பார்த்த ஒருத்தர் இதுவே வேற ஒரு கட்சி செஞ்சிருந்தா இன்னைக்கு பொதுவெளிக்கு வந்து மொத்த பிரளயமும் பண்ணியிருக்கும். பாஜக மாட்டிட்டாச்சு. நீங்கள் இது நாள் வரலையும் உங்களோட பிம்பம், அதாவது மோடி 2014 இருந்து தொடர்ச்சியாக 11 ஆண்டுகள் 12 ஆண்டுகள் நிறைவு செய்யப்படுறாரு. இப்போ 12 ஆண்டுகளாக அவர் எப்படிப்பட்ட ஒரு ஆட்சி செய்துட்டு இருக்கிறாருன்னா அவரோட பிம்பம் வந்து உடையாம பார்த்துட்டு இருக்காரு. ரொம்ப நேர்மையானவர், ரொம்ப நேர்மையானவர். அவர் என்ன வேணா செய்வார். எந்த விஷயத்திலையும் எந்த விதத்திலையும் அவர் யாருக்கும் வந்து துரோகம் பண்ண மாட்டார், கெடுதல் பண்ண மாட்டார். நாட்டு நலனே சிறந்ததுன்னு செயல்பட்டு இருக்கிற ஒரு பிரதமராக வந்து இவ்வளவு நாள் வரலையும் கட்டமைச்ச அந்த பிம்பம் எப்ஸ்டீன் வந்து அடிச்சு உடைச்சிட்டார். இன்னைக்குதான் வெளிமுகம் தெரிஞ்சிருக்கு. இல்லை, இவ்வளவு நாள் நம்ம பிரதமர் மோடியை மட்டும் கார்னர் பண்ணி பேசுறதை விட வேர்ல்டில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர், நமக்கு யார் முதல்ல உலகத்தில் இருக்க முக்கிய தலைவர்கள், தொழிலதிபர்கள் எல்லாருமே செஞ்சிருக்காங்க. ஆனா நமக்கு பெரும் ஆபத்தா இருக்க வேண்டிய இடத்துல யார் இருக்காருன்னா தலைவர் தான் இருக்குது. தலைவர் அந்த இடத்துல இது நாள் வரலையும் கட்டி காப்பாத்தின அந்த பிம்பம், அந்த புனித பிம்பம் உடைவிட்டு, புனித பிம்பத்தால தான் 3வது முறையாக தொடர்ச்சி ஆட்சி அமைக்க முடியும். இது நாள் வரலையும் ஒரு ராமரோட அவதாரம்னு எப்படி சொல்ல முடியுது? புனித பிம்பத்தால தான். இந்த புனித பிம்பத்தால தான் வாக்குகள் சேகரிக்க முடிஞ்சது. இந்த புனித பிம்பத்தால தான் ஒற்றை இந்தியா, என் தலைமையின் கீழ் ஒற்றை இந்தியா அப்படின்னு ஒற்றை இந்தியாவை அவரோட தலைமைக்கு கீழே அணி சேர்க்க முடிஞ்சிருந்த ஒரு நம்பிக்கை அவருக்கு வந்துச்சு. இவ்வளோ கேவலமானும் நடந்துட்டு இருக்கிற அந்த மோடி இது நாள் வரலையும் விளக்கம் அளிக்கல, இதோட நிற்கல. பக்கத்தில் இருக்கிற நாட்டோட எல்லைகள்லாம் பறி போயிட்டு இருக்கு. அதை பற்றி பேசுறது துப்பு இல்லை. 4 Stars of Destiny ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு நானடே. அந்த புத்தகத்தை பற்றி பேச சொன்னால் அதுக்கு 2 நாளாக அதில் சண்டை. அவர் ராகுல் அந்த திட்டமிட்டு அந்த புத்தகத்தை படிக்க வர்றாரு, என்னன்னு கூட கேட்கறது துப்பு இல்லை. மொத்தத்தையும் அதை என்ன பண்ணுறாங்க, இருட்டடிப்பு செய்கிறாங்க. அதெல்லாம் பேசவே கூடாது. அது வெளியே வரல, அதை பற்றி ஏன் பேசணும் அப்படின்றாங்கல்ல. என்ன கருத்து அது? என்ன கருத்துனா, படைகள், சீன படைகள் இந்திய எல்லைக்குள்ளே ஊடுருவிட்டு இருக்கு, அவர்கள் டாங்கிகளோட உள்ள வராங்க அப்படின்ற ஒரு கருத்தை 4 பேருக்கு அவர் நானடே வந்து, இது ஒரு ராணுவ ரகசியம், அதனால வெளியிடக்கூடாதுன்னு ஒரு விஷயத்தை கூட பேசலாம். அது வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான முயற்சியும் அரசு செய்யணும், அதை செய்யாது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் வந்து யார், எந்த மாதிரியான ஒரு நபர், இந்த தீவில் என்ன நடந்தது, எந்தெந்த தலைவர்கள்லாம் இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க மோடியை தவிர்த்து? மோடியை தவிர்த்துட்டு ஒட்டுமொத்தமாக உலக முதலாளித்துவமே அதில் இருக்குது. ஓகே, வேர்ல்டு வைடு டிசைட் பண்ணியிருக்காரு. ஆமாம், ஏற்கனவே கிளின்டன் வந்திருக்காரு. பில்கேட்ஸுக்கு அந்த நோய் இருக்குமான்ற ஒரு பாலியல் நோய் இருக்குமான்ற ஒரு பேச்சு வந்து அதில் வந்திருக்கு. அவர் கொஞ்சம் விளக்கமும் கொடுத்துருக்காரு. ரஷ்ய பெண்களோட தொடர்பு இருந்திருக்கு. அதை சார்ந்துட்டு இவர்கள் தொடர்ச்சியாக பெரும் முதலாளிகள்லாம் அதுக்குள்ளே போய் ஒளிஞ்சிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு இங்கே இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்களும், இந்தியாவுக்குள்ள இருக்கிற 2ஆம் கட்ட ஒரு மத்திய அமைச்சர் இருக்காரு. இதெல்லாம் சேர்ந்து என்ன மாதிரியான பின்விளைனா அதான் சொல்ல வந்தேன். இப்போ ஒரு நபர் உயிரோடு இருக்கவரையும் பிரச்சனை இல்லை, அவர் இறந்து போன பிறகும் செத்துங்கெடுத்தான் சீதகாரி மாதிரி அவர் இறந்து போன பிறகு இவ்வளோ கிளியர் டாக்குமெண்டேஷன், இதுக்கு பின்னாடி இருக்க அரசியல் தான் எங்களுக்கு புரியுது. இவ்வளோ கிளியர் டாக்குமெண்டேஷன் போட்டு இறந்து போன பிறகும் இது போய் பொதுவெளிக்கு கரெக்டாக சென்றடையும் வேணும்னு ஒரு நம்பிக்கையில் தான் அவர் அதை செஞ்சுருக்காரு. யாரெல்லாம் திட்டமிட்டு இந்த தவறை செஞ்சாங்கன்னு டாக்குமெண்ட் பண்ணி அந்த டாக்குமெண்ட் பொதுவெளிக்கு கரெக்டாக எப்படி போய் சேரும்ன்றதை இது திட்டமிட்டு வந்து அமெரிக்கா மற்ற நாடுகளின் தலைவர்களை மிரட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோட அமெரிக்கா செய்தா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஏன் இது யோசிக்க தோணுது? ஏன்னா மற்ற நாடுகள் மீதான படை இந்த குரல் இப்போ அதிகமாக வர திடீர்னு 50 விழுக்காடாக இருந்து 18 விழுக்காடாக ஏற்றுமதி வரி 50 விழுக்காடாக இருந்தது, திடீர்னு 18 விழுக்காடாக குறைக்கிறாங்க. இந்த குரல் அதிகமாக இருக்கு. இப்போ இங்கே இறக்குமதி வரியை 0% ஆக்கியிருக்காங்களே, அது கேள்வி இருக்கு. ஏன்னா 2 பேரும் கூட்டுக்கலவடிங்க மாட்டிக்க போகிறாங்க. இப்போ 2 பேரும் மாட்டக்கூடாதுன்றதுனால இவர்களும் வரி குறைக்கிறாங்க, அவங்களும் வரி குறைக்கிறாங்க. அவர்கள் 50 விழுக்காட்டிலேருந்து 18 வந்துட்டாங்க, இவர்கள் 0 ஆகிட்டாங்க.
இதோட நோக்கம் என்னன்னா, இந்த எப்ஸ்டீன் ஃபைல் தான். இந்த எப்ஸ்டீன் ஃபைலோட நோக்கம் தான். இவ்வளோ நாள் சிஏ கூட இருக்கலாம் பின்னாடி. ஏன்னா இவர்கள் எந்தெந்த இடத்துலலாம் மாட்டுவாங்கன்றது உளவுத்துறை, அமெரிக்க உளவுத்துறை திட்டமிட்டு இந்த வேலையை செஞ்சிருக்கு. அமெரிக்க உளவுத்துறைக்கு பயந்து பூனைக்குட்டியாட்டம் நடிக்கிட்டு இருக்காரு நம்ம விஸ்வகுரு. விஸ்வகுரு இன்னைக்கு மொத்தமாக லாக். அமெரிக்காவோட டோட்டலாக லாக் ஆகிருக்காரு. அவருக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, எப்படி இந்த கேள்வி எதிர்கொள்றதுன்னு தெரியல, இது எப்படி பேசி இதிலிருந்து வெளியில் வர்றதுன்னு தெரியல. ஒட்டு மொத்தமாக லாக் ஆகி இன்னைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விழிபிதுங்கி நிற்கிறாரு நம்ம விஸ்வகுரு. மன உளைச்சல் இருக்காரு, மன உளைச்சலில் இருக்கிறாரு. அதனால பேச மாட்டுறாரு. இந்நேரம் நீங்கள் வேற ஒரு பிரச்சனையாக இருந்தால் என்ன பண்ணிடுவார்? பப்புன்னு 10 தடவை சொல்லியிருப்பார். பப்புன்னு ராகுல 10 தடவை கிண்டல் பண்ணியிருப்பார். வாயை திறந்து பேச சொல்லுங்க, பேச மாட்டார். பேசுறதுக்கான தரவு இல்லை அவர்கிட்ட. மாட்டிக்கிட்டாரு. அவருக்கும் தெரியும் இந்த விஷயத்தை எப்படியாவது கடந்து போயிடணும், எப்படியாவது இந்த விஷயத்த கடந்து பேசாமல் இந்த வேற டாபிக்குள்ளே போயிடணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அதனால தான் பொதுவாக அமெரிக்கா இஸ்ரேல் போய் போகிற ஒரு இந்திய பிரதமர் வந்து இஸ்ரேலுக்கு போய் வரதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதையா பேசி செய்தியாக்குறீங்க? இது அவ்வளோ பெருசாக பொருட்படுத்த தேவையாது. நீங்கள் கடந்த 12 ஆண்டுகளில் பாஜக இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துருக்கு. இப்படிலாம் ரொம்ப எளிதாக கலந்து போக மாட்டாங்க. அதை உட்காந்து இன்னும் அலசி ஆராய்ஞ்சு நாங்கள் அப்படி இல்லை, இந்த பாயிண்ட் தவறு, இந்த பாயிண்ட் தவறு அப்படின்னு ஒரு 10 விளக்கமாக வந்திருக்கும். 2ஆம் கட்டத்தில் ஒரு 4 பேர் அறிக்கை கொடுத்துருப்பாங்க. எதுவுமே பேசலை. அமித்ஷா கூட ஆயத்தரல. ஏன்னா இதனால் இப்போ என்ன அவங்களுக்கு இதை பேசி பெருசாக்கிட்டோம்னா இது இன்னும் பூமமாயிடும், உடஞ்சிரும், நம்ம பிம்பம் உடஞ்சிரும். இதனால் வரலையும் அதனால தான் அதை பேசாமல் கடந்து போகணும்னு முயற்சியில் அமைதி காத்தால் அமைதியாக போயிடுவாங்க. ஆனால் இது பூகம்பம் ஆகிட்டு இருக்குன்றது அவங்க உணரல. ஒட்டுமொத்தமாக பூகம்பம் ஆகி இன்னைக்கு இந்தியா முழுக்க எல்லாரும் எப்ஸ்டீன் ஃபைலை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சாமானியன் கூட இன்னைக்கு என்ன எப்ஸ்டீன் ஃபைல் அமைப்பா என்னப்பா அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி எத்தனை குழந்தைகள் கொல்லப்பட்டாங்க, அந்த எப்ஸ்டீன் இருந்த அந்த தீவுகளில் பல குழந்தைகள் புதைக்கப்பட்டதாக வரலாறு இருக்குது. இப்போ அது எப்ஸ்டீன் ஃபைல்லே அது இருக்குது. பல குழந்தைகள் அங்கே உயிரோடும் கொல்லப்பட்டும் புதைக்கப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான குழந்தைகள் அங்கே நேரடி சாட்சிகளும் பல பெண்கள் சொல்லியிருக்காங்க. பல குழந்தைகள் உள்ளே புதைக்கப்பட்டிருப்பாங்க. நீங்கள் தோண்டி பாருங்கன்றாங்க. எவ்வளோ பெரிய நாசகார வேலையில் ஈடுபட்டிருக்காங்க அந்த எப்ஸ்டீன். அதற்கு இந்திய பிரதமர் ஏதோ ஒரு வழியில் துணை போயிருக்கார். என்னத்துக்கு துணை போனார்? என்ன உங்கள் 2 பேத்துக்குள்ள அந்த கான்வர்சேஷன்? நீங்கள் எதற்காக அனில் அம்பானி இங்கிருந்து அங்கே அனுப்புனீங்க? ஆயுதம் எதற்காக? ஒரு ஆயுதம் வாங்குறதுல எப்ஸ்டீனுக்கு என்ன பங்கு இருந்துச்சு? எப்ஸ்டீன் சொன்னதுனால எதுக்கு நீங்கள் ஆயுதம் வாங்கினீங்க? எதற்கு அமெரிக்க அதிபருக்காக நீங்கள் இங்கிருந்து இஸ்ரேல் பயணம் போனீங்க? இஸ்ரேல் பயணம் போன பிறகு அங்கே நடந்த மஜா வேலைகளுக்கெல்லாம் என்ன ரீசன், என்ன காரணம்? ஒரு அமெரிக்க அதிபரால் தீர்க்க முடியாத விஷயம். அவர் தான் ஒட்டுமொத்த உலகத்தையுமே டைரக்ட் பண்ணுறேன்றார். பாகிஸ்தான் இந்தியா போற நிறுத்தினார். பாகிஸ்தான் இந்தியா போற நிறுத்திட்டான்றாரு. பாகிஸ்தான் இந்தியா போற நிறுத்தின அமெரிக்க அதிபருக்கு இஸ்ரேலுக்கு பயணம் பண்ற அளவுக்கு என்ன நோக்கம்? பாகிஸ்தான் இந்திய போரையே ஒரு ட்விட்டர்ல நிறுத்தின அமெரிக்க அதிபர். ஸோ இதுக்கான பின்னணி என்ன? இல்லை இது வந்து அனில் அம்பானிக்கும் முகேஷ் அம்பானிக்குமான ஒரு பிஸ்னஸ் டீலை வந்து கொண்டு வந்து சேர்க்கிறதா, இல்லை வேற ஏதாவது பிரச்சனைகள்? இப்போ அமெரிக்காவில் அம்பானி பிரதர்ஸ்க்கான இந்த கேசஸ் போயிட்டு இருக்கு. இதுக்கான முயற்சிகளை மோடி செய்கிறார். அதில் எதுக்கு மே 23ஆம் தேதி, அதாவது இவர் வெற்றி பெற்ற அன்னைக்கே அனில் அம்பானியை பார்க்க வச்சிருக்காரு. எனக்கு அதான் புரியல பர்சனலாகவே. நீ எதுக்கு அன்னைக்கு வெற்றி பெற்ற அன்னைக்கு போய் பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கு? அதானிக்கும் அம்பானிகள் போன்ற பெருமுதலாளியை வளர்த்து வர்றதுக்கு ஏன் மோடி தரைக்கு இறங்கி இவ்வளோ ஹெல்ப் பண்ணணும்? ஃபண்டிங் பண்ணுறாங்க எலெக்ஷனுக்காக, அந்த மாதிரியா? ஃபண்டிங் பண்ணுறது காரணமாக இருக்கலாம், இல்லை வேற ஏதாவது இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம். அதாவது அதானுடைய சொத்து வளர்ச்சி மட்டும் கிட்டத்தட்ட 6000 மடங்கு அதிகமாக இருக்கின்ற 6000 மடங்கு இந்த 10 ஆண்டுகள் 11 ஆண்டுகள். ஒட்டுமொத்தமாக அதானி அம்பானி தான் அந்த உலகத்தை இந்தியாவே ஆளுவதாக ஒரு கருத்து நிலவிட்டு. பெரிய பாதுகாப்பு சம்மந்தமான தளவாடங்கள் சம்மந்தமான டெண்டர்லாம் வந்து அதானிக்கு அம்பானிக்கு போகுது. இது எவ்வளோ எளிதாக நடக்குது அப்படின்னா, இந்த இந்திய இறையாண்மையே வந்து நாசகடத்துக்கு போயிட்டு இருக்கிற ஒரு நிலை தான் இன்னைக்கு நிலவிட்டு இருக்கு. இதனால் வரலையும் இந்தியாவோட பாதுகாப்பு சம்மந்தமானது டெண்டர் தனியாருக்கு கொடுக்கப்பட்டதே இல்லை. இப்போ மோடி பீரியடில் அதுவும் செய்யறாங்க. இப்படி இருந்தும் ஏன் பிஜேபியை வின் பண்ண முடியலன்ற ஒரு கேள்வி இருக்கு. அதுதான் இந்த கடவுளின் அவதாரத்துக்கான தோற்றம். தன்னை ஒரு விஸ்வகுருவாக, தன்னை 56 இன்ச்சு அகன்ற மார்பு கொண்ட கடவுளின் அவதாரமாக திணிக்கப்பட்டு மக்கள்கிட்ட இந்த கருத்து திணிக்கப்பட்டிருக்கு. மோடி செஞ்சு எது செஞ்சாலும் கரெக்டாக தான் இருக்கும். மோடி சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும். இப்போ எப்ஸ்டீன் ஃபைலில் வந்ததும் கரெக்டாக இருக்குமா? அப்படித்தான் சொல்லிட்டு இருக்கான். இங்கே சொல்கிறதுக்கு வந்துடும். இப்போ நம்ம அதுக்கு எதிராக குரல் கொடுத்துட்டு தான் இருக்கோம். நம்ம அதுக்கு எதிராக பேசுகிறோம். எப்ஸ்டீன் ஃபைலில் இருக்கிறது கட்டாயம் இவனுங்க கொஞ்ச நாள் 10 நாள் பேசுவாங்க. இவங்களுக்கு ஒன்றுமே இல்லை, சும்மா உட்காந்து பேசிட்டு இருக்கேன். ரஃபேல் அதான் நடந்துச்சு, ஒன்றுமே இல்லைன்றாங்க கடைசியாக. இதனால் வரலையும் காங்கிரஸ் கிட்டத்தட்ட ஆட்சி அதிகாரத்தை விட்டு 12 ஆண்டுகள் ஆகுது. இதனால் வரலையும் இந்தியா நாடுகள் எல்லா பிரச்சனையும் காங்கிரஸ்ன்னு சொல்லிட்டு திருவாங்க.
இதனால் வரையிலும் இந்தியாவில் இருக்கிற பெரும் பிரச்சனை எதை பற்றி பேசினாலும் காங்கிரஸ் அப்போ இருந்துச்சு, காங்கிரஸ் பீரியடில் அப்படி இருந்துச்சு. இவர்கள் எதற்காக எப்ஸ்டீனுடன் நட்பு கொண்டார் பிரதமர் மோடி? இதற்கு வி வாண்ட் த கிளியர் ஆன்சர். பொதுமக்கள் அதை சம்மந்தமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பொதுமக்களுக்கு இந்த கேள்வி எழ ஆரம்பிச்சிருச்சு. இந்த கேள்வி எழாமல் நீங்கள் நகர்ந்து போய்விட வேண்டும் தான் உங்களோட எண்ணம். ரொம்ப நாளாக இப்போ நீங்கள் அதுக்கு தான் பொறுமை காத்துட்டு இருந்தீங்க. இவன் பேசாமல் இப்படியே போயிடுவானுங்க, அதனால் ஒன்றும் இதெல்லாம் பெரியப்படுத்தாதீங்க அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் இது அப்படியே கடந்து போயிடணுன்றது தான். ஆனால் இப்போ பதில் சொல்ல வேண்டிய இடத்துக்கு நகர்த்தப்பட்டிருக்கிறார் மோடி. இந்த இடத்துக்கு நகர்த்தப்பட்டிருக்கிறார். வாயை திறந்து தான் ஆகணும். மற்ற பிரச்சனையில் வந்து உள்ளே விளையாட்டு வெளியே விளையாடுற மாதிரி இதில் விளையாட முடியாது. ஏனென்றால் எப்ஸ்டீன் ஒரு பெரிய பொறுக்கி, பெரிய பாலியல் குற்றவாளி, பல குழந்தைகளை கொன்ற குற்றவாளி. அவனுக்கு உங்களுக்கு என்ன தொடர்பு இருந்துச்சு? அந்த தொடர்பு எது வரையும் போச்சு? எதனோட வெளிப்பாடா உங்களோட நண்பர்களெல்லாம் அவரை சந்திக்க வச்சிங்க அப்படின்ற கேள்வி, இந்த கேள்விக்கான பதில் சொல்லி தான் ஆகணும் மோடி. இது நாடாளுமன்றத்தில் எந்த அளவுக்கு பெரிய ஒலியை ஏற்படுத்தும்? கட்டாயம் ஏற்படுத்தும். இப்போ எது எடுத்தாலும் அடுத்த கட்ட நகர்வில் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்துடுவாங்க பாஜக பொதுவாக. இப்போ ரஃபேல்னா ஒரு சட்ட திருத்தம், யூனிஃபார்ம் சிவில் கொண்டு வந்துடுவாங்க. இல்லைன்னா ஏதாவது போர் வந்துடும். ரொம்ப கேள்வி கேட்டோம்னா ஏதாவது பக்கத்து கண்ட்ரிகளோட போர் நடக்கும். இந்த போர் வந்து நாங்கள் அந்த போரில் போய் நாங்கள் இந்த வாட்டி சீனா கூட போர் அதான் நடக்கும், சைனாவோட போர் நடக்கும். ஏன்னா அடிக்கடி பாகிஸ்தானோட போர் போட்டு அவங்களும் உங்களோட பேசவே மாட்டேன், கிரிக்கெட் கூட விளாட மாட்டேன்றாங்க. கிரிக்கெட் விளாட விட்டாலும் நான் விளாட மாட்டேன் போடான்றான். இனி நீங்கள் போய் பாகிஸ்தான் இஸ்லாமியர்னு அந்த பாலும் ஆட முடியாது. இப்போ சைனாவோட தான் போர் போடணும். சைனாவோட போர் போட்டால் நம்ம தாக்குற அளவுக்கு நம்ம எக்கனாமி இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இதிலும் பல சிக்கல்கள் இருக்காரு. இப்போ விஷூர் இதுக்கெல்லாம் வந்து இது இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா, இல்லை வேற யாரும் இடமா திருப்பி விடாமா அப்படின்னு உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பா. ஓகே, ஆல்ரெடி 150 லட்சம் கோடிக்கு மேலே கடன், 150 லட்சம் கோடி, இன்னும் 17 லட்சம் கோடி கடன் வாங்க போதா இப்போ ஸ்டேட்மெண்ட். எங்களை நாங்கள் இன்னும் 17 லட்சம் கோடி கடன் வாங்குறதுக்கு எங்களுக்கு அடுத்த வருஷத்துக்கான டார்கெட் வச்சிருக்காங்க. டார்கெட்ல 17 லட்சம் கோடி நாங்கள் கடன் வாங்க போறோம்னு இருக்காங்க. இவ்வளவும் இருக்கும் பொழுது கேள்வியே கேட்க முடியாத ஒரு இடத்துல தான் நம்ம தலைவர் இருக்காரு. கேள்வி கேட்க முடியாது. நீங்க இப்போ ஆர்டிஐ அடுத்தது ஆர்டிஐ காலி பண்ணுன்றோம். ஆர்டிஐ பற்றி பேசக்கூடாது. ஏன்னா யாரும் கேட்டுறக்கூடாது. இப்போ சொல்கிறேன், இங்கிலாந்து முன்னாள் பிரதமர் வந்து சொன்னார், ஓகே அரசு ரகசியங்களை வெளியில் சொன்னால் வந்து நாட்டோட வளர்ச்சிக்கு நல்லது இல்லைன்னு சொன்னார். யார்? இங்கிலாந்து இளவரசர். இங்கிலாந்தோட முன்னாள் பிரதமர். முன்னாள் பிரதமர் அரசு ரகசியங்களை வெளியில் சொல்கிறது வந்து நாட்டோட வளர்ச்சிக்கு நல்லதில்லை. ஒரு அரசாங்கம் தன்னிச்சையாக செயல்பட வேண்டும். ஒரு அரசாங்கம் தான் எடுக்கும் எந்த சித்தாந்த ரீதியான நடவடிக்கையும் மக்களிடம் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இதில் வந்து இளவரசர் கூட இந்த எப்ஸ்டீன் ஃபைலில் இருக்காரு. இது வந்து எப்படி பார்க்குறீங்க? இல்லை ஆல்ரெடி இந்த இளவரசர் வந்து இந்த எப்ஸ்டீன் ஃபைலை பற்றி தெரிஞ்சதால தான் அவர் வெளியேற்றப்பட்டார் அப்படின்ற ஒரு, நல்லவன் கெட்டவன் எல்லாத்தையும் தாண்டிட்டு இந்த எப்ஸ்டீன் ஃபைலில் பல பேரோட புனித பிம்பங்கள் உடையப்படுது. இளவரசர், பெரும் தொழிலதிபர்கள், பெரும் சாமியார்கள், இவர்கள் எல்லாரோட ஃபைலும் கிளியராக போட்டு வச்சிருக்காரு எப்ஸ்டீன். எல்லாருக்கும் ஒரு அந்த புனித பிம்பம் எங்கே உடையுதுன்னா நீங்கள் எப்ஸ்டீன் உடைக்கலாம். எப்ஸ்டீன் மறைந்து 7 ஆண்டுகள், 7வது ஆண்டு இப்போ 2019 இருக்கிறார். 7 ஆண்டுகள் கழித்து பல பேரோட புனித பிம்பங்கள் உடையுது. ஓகே, மன்னர்ல இருந்து சாதாரண தொழிலதிபர்களையும் ஒரு நாட்டோட பிரதமர்களையும் அதிபர்களையும் ட்ரம்ப்பை விட்டுட்டு மேலே ட்ரம்ப் எவ்வளோ வேலைகள் பார்த்துருக்கு, எத்தனை வீடியோகள் வருது சிறுமிகளோட அவர் ஆடுற வீடியோ. பெரும் புரட்சி ஏற்பட்டு அமெரிக்க அதிபர் அந்த பதவியே அவர் இழக்கிற அளவுக்கு இன்னைக்கு போயிட்டு இருக்காரு. ஓகே, இப்போதான் ஒரு கேள்வி எடுப்படுது. பல நிறுவனங்களுடைய முன்னணி சிஇஓக்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா பண்ணுறாங்க. சில அமைச்சர்கள் கூட ராஜினாமா பண்ணதாக சில தகவல்கள் வருது. இந்த நிலையில் காங்கிரஸோ இல்லை கூட்டணி கட்சிகளோ சேர்ந்து மோடி அவர்களை ராஜினாமா செய்வதற்கான ஒரு குரலை வலுவாக பிம்பமாக கட்டாயம் வலுவாக இருந்திருக்கும். வலுவாக எழுக்கும். இந்த குரல் எப்படி எழுக்கும்? இந்தியா முழுக்க ஒரு பாலியல் குற்றவாளியோட நட்பு கொண்ட பிரதமர் மோடி பதவி விலக வேண்டும் என்ற குரல் வந்து வலுக்க போகுது. இதுக்கு தான் நான் முன்னாடி சொன்னேன். இதை தடுக்கிறதுக்கு என்னன்னு நம்ம அண்ணாச்சி பக்கம் யோசிச்சுட்டு இருக்காரு. போர் புரியலாமா, இல்லை சட்ட திருத்தம் ஏதாவது கொண்டு வரலாமா, இல்லை வேறு ஏதாவது எஸ்ஆர்னு ஏதாவது கொண்டு வரலாமா? எதுவுமே பண்ண முடியாத சூழல் இருக்குது. அவர் என்னன்னா இதெல்லாம் இப்படி நடக்கும்னு தெரியாமல் என்ன பண்ணிட்டார், இதெல்லாம் முன்னாடியே அரங்கேற்றிட்டார். போர் சண்டை போட்டாச்சு எலெக்ஷன் முன்னாடியே. இப்போ இனி நீங்கள் வந்து சட்ட திருத்தமும் பெருசாக கொண்டு வந்து அதில் கவனத்தை சிதற வைக்க முடியாது. இனி என்ன பண்ணலான்னு உட்காந்து யோசிக்கிற நிலைமைக்கு பிரதமர் மோடி நகர்த்தப்பட்டிருக்கார். ஆனால் பிரதமர் மோடி கட்டாயம் பதவி நிலைக்கு தள்ளப்படுவார். பதவி விலகித்தான் ஆக வேண்டும். இந்த விஷயத்தையாவது காங்கிரஸ் சரியாக கையாளுமா? கட்டாயம் காங்கிரஸ் தான் இருக்கு. ஏன்னா 12 வருஷமா ஒன்றும் சரியாக கையாளல, பல விஷயங்கள் வந்துச்சு. இந்த விஷயத்தை சரியாக கையாள இந்தியா கூட்டணி அவர் பதவி விழுகிற அளவுக்கு தொடர்ச்சியாக போராடும். காங்கிரஸ் மட்டும் இல்லை, இது ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளும் ஒன்றிணைந்து ஒரே நேர்கோட்டில்
இந்த இந்த பாலியல் குற்றவாளிக்கு எதிரான வழக்குகளில் பிரதமருக்கு என்ன தொடர்பு இருக்குன்னு கட்டாயம் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து ஒரே புள்ளியிலிருந்து போராடும். அந்த விளக்கத்தை பிரதமர் சொல்லியே ஆக வேண்டும். ஒருங்கிணைந்து ஒரு புள்ளியில் நின்று எதிர்க்கட்சிகள் நின்றால் மட்டும்தான் பிரதமர் வாய் திறப்பார், இல்லைன்னா திறக்க மாட்டார். 12 ஆண்டுகள் வந்து பத்திரிகையாளர்களே சந்திக்காது, செய்தியாளர்களே சந்திக்காதவர் நம்ம விசுவகுரு. அப்புறம் எப்படி சொல்லுவார்? அவர் சொல்ல மாட்டார். அவரை பதவி விலகணும். இல்லைன்னா அவர் எப்படி சொல்லுவார்? அவர் நாடாளுமன்றத்திலாவது சொல்ல வைப்பீங்களா? நாடாளுமன்றத்தை சொல்ற அளவுக்கு அனைத்து குரல்களும் இப்போ நீங்க இந்த 4 ஸ்டார்ஸ் ஆஃப் டெஸ்டினின்ற அந்த புத்தகத்துக்கே குரல் கொடுத்தவங்களே 7 பேரை வந்து சஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். இப்போ அடுத்தது இது எதோட நோக்கம்? இதை பண்ணிட்டா அடுத்த பெரிய பிரச்சனைக்கு எதுவும் பேச மாட்டேன், பேசுவோம் எல்லாரும். தொடர்ச்சியாக இந்தியா கூட்டணி இதற்கு பயங்கரமான அழுத்தத்தை பாராளுமன்றத்தில் கொடுத்து அவர் பாராளுமன்றத்தில் வாய் திறந்தாக வேண்டும், இல்லை பதவியில். ஓகே, பல்வேறு விஷயங்கள், குறிப்பாக ஜெஃப்ரி எப்ஸ்டீனோட இந்த ஃபைல் விஷயத்தை மிக தெளிவாகவும் அதன் தொடர்பான பின்னணி அரசியல் தொடர்பான விஷயங்களையும் நியூஸ் டுடே தமிழுக்கு தெரிவிச்சமைக்கு நன்றி. மற்றொரு நிகழ்ச்சியில் தொடர்ந்து விவாதிப்போம். நேயர்களே, இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை தொடர்ந்து நாங்கள் தந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கான அங்கீகாரம் என்பது எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள்.